மாப்பிள்ள போமா ஒரு 1150 போடுங்க. நீங்கள் பெரிய குரூப்புங்க, பெரிய குரூப்பு. டீ பிரேக் போட்டதுக்கப்புறம் தான் எனர்ஜியாக இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு லைட்டாக வந்தமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏற்றின்னு பாட்டு ஒரே ஃபோட்டோ எடுத்துக்கு. இந்த ரோடு சூப்பராக இருக்குது. இந்த ஹைவே வேறு லெவலுங்க. ஆனால் பிரித்து எடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இந்த ஹைவே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் கரெக்டாக நம்ம லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பிரேக் பேட், மெயினாக பிரேக் பேட் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணால் டக்குன்னு வாரி விடும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட்டி மிகப்பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட்டியாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஹே காய்ஸ், ஃபைனலி கிளம்பியாச்சுங்க. ஸோ என்னது நீ கிளம்பும்போது டைமிங் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5 o'clock ஆச்சு. ஸோ நம்ம வந்து திருப்பிலானி போயிட்டு திருப்பிலானி நம்ம தம்பி அண்டு 4-5 பசங்களோட அப்படியே பிக் பண்ணிட்டு நம்ம கிளம்ப கிட்டத்தட்ட மணி இப்போ வந்து 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஓவரால் நம்ம இப்போ எத்தனை பைக் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 vehicles போகிறோம். ரோசி பையன் ஒன்று அண்ட் லோலிட்டா, நம்ம வந்து தம்பியோட பைக் வந்து லோலிட்டா ஒன்று அண்டு ஒரு MT-15 அண்டு ஒரு கிளாசிக் 350. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தாங்க போகிறோம். ஸோ நம்ம ராம்நாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 370 kilometers காமிக்குது. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours கிட்ட காமிச்சிச்சு. இப்போ நம்ம கிளம்ப டைம் வந்து கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து திருப்பதிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 கிட்ட ஆச்சு. இப்போ வந்து ஒரு 7 o'clock கிட்ட ஆச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம், இப்போ எந்த ரூட்டில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உத்தரவாசமங்கை ரூட்டில் போய் போகிறோம். உத்தரவாசமங்கை போயிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம வந்து மதுரை ஹைவே பிடிச்சி மதுரை போயிட்டு ஸோ மதுரையிலேருந்து அப்படியே வந்து வாடிப்பட்டு அப்படியே போகிறோம். ஸோ உங்களுக்கு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபில் பண்ணல. நம்ம வந்து உத்தரவாசமங்கையில் போய் தான் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணணும். வண்டியை வந்து இப்போ தான் நல்லா சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இதே வேலை தாங்க. காலையிலேருந்து வண்டியை ரெடி பண்ணணும், அதுக்கான திங்ஸ் ரெடி பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு சர்வீஸ் கூட இன்றைக்கி வந்து நான் வந்து வெளியே விடலை. நானாகவே வாட்டர் வாஷ் பண்ணி நானாகவே செயின் க்ளீன் பண்ணி ஸோ அந்த செயினை நம்மளே டீசல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது அப்படி பலன்னு இருக்குங்க. ஸோ அது ஒரு வேறு லெவலான ஹாப்பினஸ். அது நம்ம என்னதான் கடையில் கொடுத்து அந்த சர்வீஸ் பண்ணாலும் ஸோ நம்ம ஓனாக வீட்டில் சர்வீஸ் பண்ணுறோம் தெரியுமா. ஸோ அதை சர்வீஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது அந்த பிரைட்னஸ், அந்த செயின் வந்து அப்படி கோல்டு கலர். நான் வந்து நார்மல் ஸ்டாக் செயின் ஸ்ப்ரைட் போடலை, ஸோ ரோலான்லேருந்து போட்டிருக்கேன். அதனால் என்னென்னா அது அந்த அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணதப்போ அந்த கோல்டு கலர் அப்படியே அழகாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சுங்க அந்த ஃபீல். அதனாலே வந்து நான் மோஸ்ட்லி எப்படின்னா எனக்கு டைம் இல்லாத டைம் தான் வந்து கடையில் வந்து வாட்டர் வாஷ் விடுவேன். மிச்ச டைமில் நானே பண்ணிடுவேன். ஸோ என்ன ஒன்று கொஞ்சம் நான் மாச்சை பிடிச்சாலுங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அது மாச்சில் பார்க்காம இறங்கிட்டேன்னா அப்படியே நல்லா உட்காந்து நீட்டாக பண்ணிடுவேன். வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே லூப்லாம் அடிச்சுட்டு வண்டி இப்போ தான் ஓட்டுறதுக்கு பக்காவாக இருக்குங்க. ஸோ நம்ம எப்போயுமே ஒரு லாங் டிரைவ் பண்ணும்போது ஸோ நம்ம வண்டியை வந்து நீட்டாக எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் கரெக்டாக நம்ம லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்டு ஏர் ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து 10,000 kilometers ஒன் டைம் நீங்கள் கம்பல்சரி மாற்றிடுங்க. இல்லையா 5,000 kilometers ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஸோ அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ப்ராப்பராக ஏர் ஃபில்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயினாக பிரேக் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஆக்சிலேட்டர் கேபிள் எப்படி இருக்குது, கிளச் கேபிள் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் மேஜராக செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்து நார்மலாக ஓட்டிக்கிட்டு தெரியும், அது பிரச்சனை கிடையாது. லாங்கில் போகும்போது எப்போ எந்த நடக்கும்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே ஓட்டுற மாதிரி கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு நிப்பாட்டுறது கிடையாது. நம்ம லாங்காக கன்டினியூஸாக ஓட்டுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா கன்டினியூஸாக அந்த பொருளுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கும்போது தான் அதோட ப்ராப்ளம்ஸ்லாம் வெளியே வரும். ஸோ ரொம்ப நாள் இருக்கும். அது ஆக்சிலேட்டரோட கேபிள் வந்து ரொம்ப லோவில் இருந்திருக்கும். நம்ம ஓட்டுற டயத்தில் இதாயிரும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இப்போ நீங்கள் ட்ரிப்பு கிளம்ப போகிறீங்கன்னா ஒரு 2-3 daysக்கு முன்னாடியே வந்து சென்ட்ரலாக வந்து ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருங்க, இல்லை ஷோரூமில் விட்டுருங்க. ஓகே தான், உங்களோட சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். அது வந்து அந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிரேக் பேட் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சில டைம் வந்து கொஞ்சோண்டு பேடு இருக்கும், நம்ம பேடு இருக்க மாதிரி தெரியும், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்றப்போ. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும் போது என்னென்னா பிரேக்கை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஏறுவோமே. அதிகமாக பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஹில் ஸ்டேஷனில். ஸோ அதனால் என்னென்னா
நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ பேடு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சமான பேடு இருந்துச்சுன்னா பிரேக் பேடை மாற்றிடுங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த கொஞ்சத்தை பார்த்துட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே ஓட்டுறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இப்போ பெரிய பறைய தரும். ஸோ அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரெண்டு மோஸ்ட்லி வந்து என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு போகாது. பேக் தான், பேக் சைடில் உள்ள பிரேக் பேட் தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அதிகமாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் அங்கே இருங்க தம்பியை குசம் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ பேக் சைடில் பிரேக் பேடு தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக் செக் பண்ணணும். ஸோ வந்து நம்ம லோக்கலில் ஓட்டுறோமோ அதுக்கப்புறம் லாங்கில் போகும்போது என்னென்னா நம்ம வண்டி வந்து ஏர் பிளாக் இருக்கும். ஸோ லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணால் டக்குன்னு வாரி விடும். ஸோ R15 வந்து மேஜராக அந்த ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் என் வண்டியில் ஏபிஎஸ் வர இல்லையா. ஸோ சம்டைம் நம்ம நார்மலாக ஸ்பெண்டர் வெஹிக்கிள்ஸ் இந்த வண்டியில் நம்ம லைட்டாக பிரேக் பண்ணோம்னா டக்குன்னு வீல் நிற்கும் தரோம், அந்த மாதிரி நின்றோம். ஸோ அது வந்து அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் லாக் தான். அதனால் வந்து நம்ம வந்து ஏர் லாக் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக்கு. அண்ட் மிச்சராக வந்து ஜென்ரலாக வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அது நம்ம ஜென்ரலாக பார்க்குறோமா. ஸோ ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு செயின் க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டினோம்னா நல்லா இருக்கும் ட்ரிப்பு. ஸோ மேஜராக அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெஹிக்கிள்ஸுக்கான இது. நீங்கள் கொண்டு போகிற திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைசன்ஸ் கம்பல்சரி கொண்டு போயிருங்க. 2 பேர் போனீங்கன்னா வந்து டபுள் ஹெல்மெட் போட்டுருங்க. எப்பயுமே வந்து லாங்கில் போகிறீங்கன்னா டபுள் ஹெல்மெட் போட்டு போயிருங்க. ஸோ அதுதான் எப்பயுமே பெட்டராக இருக்கும். அண்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து தேவை கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து தேர்ட் பார்ட்டி இருந்தால் போதும் உங்களுக்கு. அதனால் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்டு உங்களுக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க முடிஞ்சுன்னா அதுவுமே எடுத்துருங்க. ஸோ எல்லாம் இப்போ நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. யாருக்கிட்டையுமே பதில் சொல்ல தேவையில்ல. நம்ம பாட்டு காமிச்சு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் ஷூஸ் அண்டு ஹெல்மெட்ஸ் நல்ல பிராண்டட் கொஞ்சம் ஒரு நார்மலான ஹெல்மெட்ஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். எப்பவுமே லாங்கில் போகும்போது ஷூஸ் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட். வந்து எப்படின்னா செப்பல்ஸ் போட்டு போகக்கூடாதுங்க. எதுக்குன்னா அது வந்து ஒரு பக்கம் லுக் வைஸ்ன்னு சொன்னப்போ இன்னொரு பக்கம் சேஃப்டியுமே. ஸோ லைட்டாக எங்கேயாவது நம்ம லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டோமோ, லைட்டாக ஏதோ காரணம் நம்ம கால் உரசுதோ எல்லாமே ஷூன்னு இருந்துச்சுன்னா அதோட போயிடும். அண்ட் க்ளவுஸுமே நல்லது தான். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் R15 ஓட்டும் போது க்ளவுஸ் மஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்டில் இந்த இடத்துல கொஞ்சம் வலி ஏற்படும். ஸோ அதனால் வந்து அந்த க்ளவுஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். அண்டு நம்ம எதுவும் நடக்காது, சப்போஸ் எதாவது நம்ம விபரீதம் நடந்தாலுமே ஸோ நம்ம கையை ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த க்ளவுஸ் போட்டிருக்கனால. அதனால் ப்ராப்பராக நம்ம வெளியே ஒரு லாங் ரைடு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி போனோம்னா நல்லது. கேஸ் நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து உத்தரசமங்கை வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க எடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும் நான் சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்படி பண்ணுறேங்க, இப்படி பெட்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் சொன்னது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுறது இல்லையா, எல்லாமே ஒரு வாட்ட கற்றுக்கிறது தான், எல்லாமே கற்றுக்கிறது தான். அதனால் வந்து உங்களுடைய ஒரு கருத்து கணிப்புகளை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்களில் போட்டு விடுங்க. ஸோ நம்ம வந்து உத்தரசமங்கம் வந்தாச்சு, பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். உத்தரசமங்கை பாரத் பெட்ரோலியம். ஸோ நான் மோஸ்ட்லி எப்பவுமே பாரத்தில் தான் போடுவேன். அதுக்கேற்றப்பல பாரத்லேயும் வந்தாச்சு கண்டிப்பாக. ப்ரோ 1150 போடுங்க. 1150 1150. என்னது ஜிகிலி புகிலி ஜிகிலி புகிலி ஜிகிலி புகிலி ஜிகிலி புகிலி ஜிகிலி புகிலி. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ வந்துருக்கு? 1050 பட்டுங்க. இப்போ 1100 பட்டுங்க. கரெக்டாக 10 லிட்டர் வருதோ? கரெக்டாமே டூர். காய்ஸ் கரெக்டாக வந்து 1100, கரெக்டாக 10 லிட்டர் பெட்ரோல் ஃபுல் ஆயிடுச்சு நமக்கு. உத்தரசமங்கை ரொம்ப சைலண்டாக இருக்குங்க ஊரே. பெட்ரோல் பேங்க் மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது நீட்டாக. ஸோ நம்ம ரோசி பையில் பாருங்கள் எப்படி நிற்கிறான்னு.
2 நாளைக்கு என்னோடய வேட்டை தான் இன்றைக்கி. ஓகே கைஸ், நான் அப்படியே உங்களுக்கு அடுத்து அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு காய்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு எத்தனை லிட்டரு 1100 போட்டோம். 10 லிட்டர் பெட்ரோல் எத்தனை கிலோமீட்டர் நமக்கு மைலேஜ் தருது அப்படின்ட்டு. ஹைவேல ஓகேவாதும் கொடுக்கும். எனக்கு முன்னாடி வந்து ஹைவே நான் எப்பவுமே ரேஸ் பண்ணி தான் ஓட்டுவேன். ஒரு இன்னும் 100க்கு மேலே தான் புஷ் பண்ணி ஓட்டுவேன். அண்ட் எனக்கு ஒரு 45+ கிட்ட கொடுக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது. என்னன்னு தெரில, பார்ப்போம் இந்த டைம் எப்படி அப்படின்னு. எனக்கு இப்போ ஆவரேஜ் மேலே வந்து 40 காமிக்குது. ஸோ ஆவரேஜ் மைலேஜ் 40னா அதுலேருந்து 5 கூட கொடுக்கும், குறையாகவும் கொடுக்கும். கெஸ் பண்ண முடியாது. 7:30 ஆயிடுச்சுங்க இங்கேருந்து கிளம்பவே. பெட்ரோல் போட்டுட்டு ஸோ அங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பசங்களோட போகும்போதே இதுதான் ஒரு இது. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு ஸோ அப்படி தான் கிளம்புவாங்க. அது ஒரு பிஸியாக தான் இருக்கும். ஆனால் டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். பசங்களோட போகும்போது டைமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது பசங்களோட போகும்போது. ஆனால் ஃபன்னு வந்து அதிகமாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஃபன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வால்பாறை வந்து இப்போ என்ன பிளான்னா, உங்களுக்கு வால்பாறை டோல்கேட் வந்து காலைல 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் போட்டிருந்தோம்னா ஒரு 5 o'clock போல் நம்ம ஊரேருந்து கிளம்பிடுவோம். ஸோ 7 hours ட்ராவல் டைம். ஒரு 12 o'clock போல் வந்து நம்ம ரீச்சிங் டைம் காமிக்கும். நம்ம அவ்வளோ கொஞ்சம் வெள்ளனியாக போயிட்டோம்னா வால்பாறை போக முடியாது. அதுக்கு முன்னாடியே உடுமலைப்பேட்டை சம்திங் அவங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா பெட்ரோல் பேங்க் பார்த்து ஸ்டே போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டேன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அண்ட் நம்ம காலைல திருப்பி கரெக்டாக ஒரு 6 மணி போல் 5 மணி போல் எழுந்திரிச்சு கரெக்டாக 6 மணி டோல்கேட் போகிற மாதிரி கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் அப்படியே காலைல வியூஸ் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் போட்டோம். நம்ம தான் போட்டது ஒன்று நடக்கிற ஒன்றா தானே எப்போயுமே நடக்கும். அதோட 7 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம், எத்தனை மணி ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. எங்கே வருங்க மாப்பிள்ளைய கரகம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருந்தோம்னா ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இந்த மாப்பிள்ளைங்கனால பல உயிர் போயிடுச்சு காய்ஸ். 10வது நான் வர பிளாக் வைசரை போட்டு வந்துட்டேன் இந்த நேரம் பார்த்து. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. சரி, அந்தளவுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. பிளாக் வைசர் வந்து நைட் ரைடுக்கு ஒஸ்ட்டு. ஒயிட் வைசர் தான் நைட் ரைடுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே மோனிகா சாங்க போட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு அப்படியே போக மிச்சத்தை கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த விளாகை பொறுத்த வரைக்கும் நைட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகும். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து 9 o'clock போல் வந்தோங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். ஸோ ஏன்னா நைட் டைம் இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்லோவாக வந்தாச்சு. ஸோ 9 o'clock போல் வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 245 kilometers வால்பாறை. ஸோ போகிறவள வச்சுன்னா அப்படியே எங்கேயாவது ஒரு இடமா பார்த்து பிரேக் போட்டு காலைல அப்படியே வந்து ஹலியா டேம் வந்து போயிடலாம். மாப்பிள்ள போமா. ஓகே காய்ஸ், செம்ம டிராஃபிக்ங்க. ஆனால் மதுரைக்குள்ளே வந்தோடனே மதுரை செம்ம பிஸியாக இருக்குது. எப்போயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த டிராஃபிக் அப்படியே இருக்குது. பலாம் ஓகே கைஸ். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. ஒரு டீ பிரேக் போட்டதுக்கப்புறம் தான் எனர்ஜியாக இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மந்தமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டீ பிரேக் போட்டதுக்கப்புறம் ஒரு அழுத்து தான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே புஷ் பண்ணி போகலான்னு இருக்கோம். நத்தம் 38 kilometers, வாடிப்பட்டி 31, திண்டுக்கல் 66 kilometers. ஹைவே சூப்பராக இருக்குங்க, தரமாக இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருப்பாங்க போல். அந்த வந்த ரோடெலாம் புது ரோடு தான், தரமாக இருக்குது. ஓட்டுறதுக்கு அப்படியே ஒரு வைபோடு போயிட்டுருக்கு. நம்ம டிவிக்கு சாக வேறு கேட்டுக்கிட்டு பயங்கர வைபாக போயிட்டுருக்கோம். ரோடை பாருங்க, வேற லெவலாக இருக்குங்க. இப்போ நம்ம லைட் வண்டியில் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாலும் ஸோ இந்த ரோட்டில் 2 பக்கம் இந்த வச்சுருக்காங்களா அந்த லைட் கல். ஸோ இந்த கல் இருந்தாலே போதும், எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வந்து அந்த லைட் கொஞ்சமான ஒரு பிரைட்னஸ் வச்சு நம்ம ஓட்டிடலாம். ஸோ இது இல்லைன்னா தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். நிறைய இடத்துல இந்த மாதிரி புது ரோட்லேயுமே வைக்க மாட்டுறாங்க. வச்சா கொஞ்சம் நல்ல பெட்டராக இருக்கும். வண்டி டீ மாதிரி போயிட்டுருக்குங்க ஹைவேல பிடிச்சவொன்னே. ஹைவே பயங்கரமாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கான் போல புஷ் பண்ணி.
இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல்னு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன்னா முறுக்க தோணுது கை கிருன்னு இந்த ரோட்டுக்கெல்லாம். அப்படியே வல்லுன்னு இருக்கா, வண்டியும் அவ்வளோ இல்லை, வச்சு பிறச்சு மேய்ஞ்சிட்டு போகலாம். காய்ஸ் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பள்ளப்பட்டி. ஸோ ஒரு தோசை ஒரு ஆம்லெட் அடிச்சு விட்டாச்சுங்க. ஸோ மிச்சம் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு அங்கிட்டு ஒரு டீயை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்பாறை பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் சாப்பாடெலாம் ஆவரேஜ் தான், அவ்வளோ ஒன்றும் விசேஷம் இல்லை. தோசைலாம் ஷமான இல்லை அவங்க திண்டுக்கல் வந்தாச்சு. ஸோ இந்த பேக்கரியில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பச்சி பேக்ஸ் நல்லா இருந்துச்சு டீ. ஸோ திண்டுக்கல் வந்தீங்கன்னா அந்த கடையில் டீ சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. இங்கேருந்து நமக்கு ஆலியா டேம் பார்த்தீங்கன்னா 128 கிலோமீட்டர்ஸ். ஜர்னி டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 20 minutes ட்ராவல் டைம். ஸோ நம்ம வந்து ஆலியா டேம் கிட்டே வந்து லைட்டாக ஸ்டே போட்டு 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி கன்டினியூ பண்ணிடலாம். லைட்டாக அந்த காற்று வந்து மாறுதுங்க, அந்த சில்னஸ் வந்து அப்படியே லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்தோம், அங்கிட்ட அந்த கூலிங்கான அந்த ஃபீல் கிடைக்கல. இப்போ இப்போ தான் லைட்டாக மாறுது. திண்டுக்கல் தாண்டி இப்படி உள்ளே இறங்கினோன்னே. ஓகே கைஸ், ஸோ அப்படியே உங்களுக்கு மிச்சம் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் பெரிய குரூப்பு காய்ஸ். இந்த எம்டிஎஸ்ல ஒரு டிஎஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. உடுமலைப்பேட்டை 4 கிலோமீட்டர்ஸுக்கு முன்னாடி. ஸோ நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தால் உடுமலைப்பேட்டை உள்ளே கட் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock கரெக்டாக. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த ஹைவே வேறு லெவலுங்க. ஆனால் பிரித்து எடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இந்த ஹைவே. தரமான ரோடு. ஸோ அதோட இப்போ வந்து உள்ளே போகிறோம். உடுமலைப்பேட்டை ஹைவே மெயின் இது. ஓகே காய்ஸ், போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லை காய்ஸ், இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து இந்த வால்பாறை போகிற ரோடு பாருங்கள். ஸோ அப்படியே ஒரு மாதிரி குகைக்குள்ளே போகிற ஃபீல் கொடுக்குதுங்க. ஸோ 2 பக்கம் அந்த மரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி அடர்த்தியாக குகைக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சுங்க. வேறு லெவலாக இருந்துச்சு இந்த ரோடு. ஸோ பகலில் வந்து இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்திருக்கும். ஸோ சைட் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு. நைட் டைம் வந்தனால நம்ம அதை எதுவுமே கவர் பண்ண முடியல. ஆக்சுவலி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 2 சைடோட வியூ அண்ட் இந்த சென்ட்ரல் இந்த ரோட்டில் இருக்க அந்த மரங்களோட இருக்க வியூ தான் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ ஃபுல் நைட் ரைடாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ஆலியா டேம் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு பெட்ரோல் பேங்க் பார்த்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் போட்டு காலைல 6 மணிக்கு கிளம்பலான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் தான் வந்தாச்சு, நெருங்கி வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படி ஏதாவது பெட்ரோல் பேங்க் இருக்கான்னு பார்த்துட்டே போகிறோம். ஆனால் வியூ நைட்டில் வரும்போது இவ்வளோ ஃபண்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நாள் டைமில் வந்து ரொம்ப இன்னும் பயங்கரமாகவே இருந்திருக்கும். கிட்ட கோழி பண்ணைகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கோழி ஊட்டியாக போகுது. இது பாருங்க வேற லெவலாக இருக்குது அந்த வியூ பாருங்க. அப்படியே அழகாக அப்படியே அந்த ஒரு கடல் மாதிரி இருக்குது அது பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கணும். இங்கே போட்டுருமா ஸ்டேயா? இங்கே போட்டுருமா? நல்லா இருக்குங்க ரோடு. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்து வீட் பண்ணிட்டு பாருங்க, ரெட் கலர் பத்து. ஐஸ் இந்த பெட்ரோல் வாங்கலாம் நைட் ஒரு 2 hours ஸ்டே. ஸோ அதோட இங்கேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளம்ப போகிறோம். யாராவது ஒரு ஆள் வீடியோ எடுங்கப்பா, வர்றத முன்னாடி போயிட்டு.